டிட்வா புயல் காரணமாக திருவாரூரில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. விவரங்களோடு நிகழ்ச்சி செய்தியாளர் ராஜசேகர். விவரம் என்ன? தேவப்பிரியன், டிட்வா புயலின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று இரவு தொடங்கிய மிதமான மழை என்பது இன்று காலை வரை தொடர்ந்து நீடித்து வருகிறது. தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை என்பது வெளுத்து வாங்கி வருகிறது. திருவாரூர் நகர்ப்பகுதிக்கு உட்பட்ட பழைய பேருந்து நிலையம், அதே போன்று விஜயபுரம் கடைவீதி, பனங்கல் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், அதே போன்று கோட்டூர், ஆலத்தம்பாடி, திருத்துறைப்பூண்டி, குடவாசல், நன்னிலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்தின் பகுதிகளில் இந்த கனமழை என்பது தற்பொழுது வெளுத்து வாங்கி வருகிறது. டிட்வா புயல் கரையை தொடர்ந்து வடகிழக்கு அந்த பகுதியை நகர்ந்து வரும் நிலையில இந்த கனமழை என்பது தற்பொழுது நீடித்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடைவீதிகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகிறது. தற்பொழுது காற்றும் சற்று அதிகமாக வீசி வருவதால் பொதுமக்கள் யாரும் வெளியில் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் கூடுதல் ஆட்சியர் தலைமையில குழு அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை உடனடியாக அரசின் சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள அறைகளுக்கு உடனடியாக அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்து தரப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தெரிவித்திருக்கிறாங்க. திருவாரூர் மாவட்டத்தில் மாநில பேரிடர் குழு, அதே போன்று தேசிய பேரிடர் குழு, 2 குழுக்கள் என்பது வந்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக இந்த குழுக்கள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது வெளுத்து வாங்கி வருகிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி ராஜசேகர்.